ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம அந்த கிராசரி டாஸ்க் பற்றி பேசலாம். ஸோ கிராசரிக்கு வந்து என்ன டாஸ்க் கொடுத்துருப்பாங்கன்னா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸோ ஷார்ட்ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து பாய்ஸ் டீம் தனியாக கிராசரிக்கு வந்து என்ன சொல்கிறது, இவங்களுக்கு ஒரு டாஸ்க் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த வாட்டி வந்து சேர்ந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்காக தான் இருந்தது. நான் இதில் லைவில் கூட பார்த்தேன் ஆக்சுவலி. நல்லாவே இருந்தது. என்ன டாஸ்க்குன்னு கேட்குறீங்களா? ஹாஃப் பாயில் போடணுங்க, அந்த சன்னி சைட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஃப் பாயில் போடணும். அந்த ஆஃப் பாயில் வந்து எல்லாருமே போடணும். வீட்டில் ஒவ்வொருத்தர் ஆஃப் பாயிலுக்கும் 500 பாயிண்ட்ஸு. அந்த முட்டை, அதாவது அந்த அதை எடுத்து தட்டில் வைக்கும் போதும் சரி, போடும் போதும் சரி, அந்த மஞ்சக்கரு வந்து அதாவது தனியாக எப்படி ஆஃப் பாயில் இருக்கணும் அப்படி இருக்கணும். ரெண்டும் வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்ட் ஆஃப் பாயிலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதை வச்சு நம்மளுக்கு வந்து அந்த ஹோட்டல் டாஸ்க்கு ஒரு பஞ்சாயத்து ஆச்சு, அந்த சன்னி சைடு அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அது வந்து தீபக் தான் வர கேப்டன் அப்படின்னும் போது, அவர் கேப்டனாக இருக்கும்போது இந்த டாஸ்க் வச்சது பிக் பாஸ். உங்கள் ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருக்குது, அவர் வந்து ரொம்பவே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். இது கரெக்டாக இல்லை, இந்த சைடு இல்லை, இந்த சைடு ஒயிட் இல்லை அப்படின்றதுனால தானே இந்த டாஸ்க் வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து கிச்சனில் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப் பாயில் போட தெரியாதவங்க கூட பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து ஆஃப் பாயில் போட கற்றுக்கிட்டோன்னு வெளில போய் சொல்கிற லெவலில் தான் இருந்தது இந்த டாஸ்க்கு. ஒவ்வொருத்தராக லைனாக கிச்சனுக்கு போய் அதுக்கு ஒரு பேனை கொடுத்துட்றாங்க, முட்டையை கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து அதில் வந்து தீபக் வந்து ஒன்று சொல்கிறாருன்னா, அவர் வந்து கிச்சன்லேயே இருக்கிறாரு, நல்லா கிச்சன் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியுது அப்படிங்கிற வகையில் ப்ரூஃப் பண்ணுற வகையில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேன் தான் கொடுத்துருப்பாங்க, இந்த தோசை பேனு. ஸோ அது எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த இரும்பு தவாவில் ஊற்றினோன்னா அது கரெக்டாக வந்து அது ப்ளேஸ் ஆகிடும், ஒட்டிக்கும். அது கரெக்டாக ஒரு லுக் எடுக்க வரும். தோசை தவாலாம் நம்ம அயர்ந்து பார்த்தோன்னா, அது நான்ஸ்டிக் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து அந்த சூடும் கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் அந்த மேல் பக்கம் ரவுண்டு மேலே வந்து கொஞ்சம் மேல் பக்கமாக இருக்கும். ஒரு கான்கேவாக இல்லாமல் கான்வெக்ஸாக இருக்கும். அப்படின்னும் போது ஊற்றுனோடனே சைடு வாங்கிடும். ஸோ அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்படி மேலேருந்து முட்டையை வந்து கரெக்டாக கிட்ட உடச்சி ஊற்றுங்க. அப்போ தான் அது கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனா வந்து ஒரு சைடாக போய் ரெண்டாக கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ட்ரிக்கு சொல்கிறாரு. அது உண்மை தான். அவர் ஃபஸ்ட்டே அது சொல்கிறதுனால எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கரெக்டாக அந்த முட்டையை கரெக்டாக உடச்சி ஊற்றிடுறாங்க. ஓரளவுக்கு எல்லாருமே வந்து நல்லாவே பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஆளை தவிர. அது நம்ம ஏஞ்சல் சௌந்தர்யா தான் சொல்லணும். ஆமாங்க, அவங்களுக்கு வந்து அது கலந்து போயிடுச்சு. அது வந்து என்ன சொல்கிறது, ஆம்லெட்டாக போயிடுச்சு ஆஃப் பாயிலு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக தீபக்கும் அதை பண்ணி ஆகணும் இல்லையா கேப்டனா. ஸோ அவர் பண்ணும்போது வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிக் பாஸ் சௌந்தர்யா நீங்கள் போய் பாருங்கள், சூப்பர்விஷன் பண்ணுங்கள் அப்படின்னும்போது அவர் போய், ஏன்னா அதான் இது சௌந்தர்யாவே கொஞ்சம் நல்லா தான் கலாய்க்கிறாரு. ஆக்சுவலி அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து பிக் பாஸ் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறது கலாய்க்கிறதுலாம் பண்ணுவாருங்க, எல்லாருக்கெல்லாம் பண்ண மாட்டார். அப்படி பார்த்தா தீபக் கொஞ்சம் அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்புறம் ஜாக்லினை கொஞ்சம் கலாய்க்கிறாரு, சௌந்தர்யாவையும் கலாய்க்கிறாரு. அதாவது ஓரளவுக்கு கேம் ஆடுறாங்க அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நடத்துவார் பிக் பாஸ். அப்போ அந்த வகையில் வந்து இப்போது சௌந்தர்யாவும் வந்து அவங்களோட ஓட்டிங் ரேட்டு வெளியில் எவ்வளோ இருக்குது, அதனாலே வந்து பிடிச்சிருக்கு போல் இருக்குது பிக் பாஸ்க்கு. ஸோ அதனால் வந்து வந்து தீபக் போடும்போது சௌந்தர்யா தான் சூப்பர்விஷன் பண்ணுவாங்க. அவர் வந்து கரெக்டாக போட்டுருவார். அப்புறம் கேமரா கிட்ட காட்ட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து காட்டிட்டு பண்ணால் அப்புறம் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார், எல்லாருக்கும் 500 பாயிண்ட்ஸு, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. என்னன்னு கேட்டால் சௌந்தர்யா சரியாக போடலை, அதனால சௌந்தர்யாக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ 8500 ஏர்ன் பண்ணுவாங்க ஃபுல் எல்லாருமே சேர்ந்து. இப்போ மொத்த பேருக்கும் 8500க்கு மட்டும்தான் அவங்க கிராசரிஸ் எடுக்கணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த ஃபைன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ யார் போய் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஷால், ஜாக்லின், முத்து தான் வந்து அந்த கேல்குலேட்லாம் பண்ணுவார் போர்டில். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 பாயிண்ட்ஸ் எதுவும் மிச்சம் இருக்கும். அதில் வந்து தோசை மாவு எடுக்கலாமா, இல்லைனா வந்து காஃபி பவுடர் எடுக்கலாமான்னு ஒரு பஞ்சாயத்து வரும். ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க தோசை மாவு எடுத்துக்கலாம் அப்படின்னு. தோசை மாவு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு இல்லை, காஃபி பவுடர் எடுத்துக்கலாம், ஒரு வாரத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க ஜாக்லின்னு. விஷால் வந்து சொல்லுவார், இல்லை தோசை இது விஷால் வந்து தோசை மாவு எடுக்கலான்னு சொல்லுவார். தோசை மாவு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரும், ஒரு வேலைக்கு ஆகும் அப்படின்னு. ஜாக்லின் சொல்லுவாங்க தோசை மாவு எடுத்தால் கூட ஒரு பேக்கெட் வராது, ஃபுல்லாக 4 பேக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காஃபி பவுட்ருனா ஒரு வாரத்துக்கு வரும்
எல்லாருக்குமே காஃபி மார்னிங்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது காஃபி பவுடர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லக்ஸரியாக எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸரியாக பார்த்தீங்கன்னா தோசை மாவு தான் லக்ஸரியில் போட்டிருப்பாங்க. நெசசிட்டியில் வந்து காஃபி பவுடர் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் லக்ஸரின்னும் போது நம்ம அப்படி பார்த்தா கூட நம்ம காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்துடும். இது சாச்சனா வெளில வந்தோடனே சாச்சனாக்கிட்டேயும் வரும். சாச்சனாவும் சொல்லுவாங்க, லக்ஸரி எதுக்கு எடுத்தீங்க, காஃபி பவுடர்லாம் தேவையா, தோசை மாவு எடுத்துருக்கலாம்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னும்போது அவங்க ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா, நீ பார்த்தியா, லக்ஸரியில் வந்து தோசை மாவு தான் லக்ஸரியில் இருக்குது, நெசசிட்டியில் வந்து காஃபி பவுடர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுவுமே வைரலாக வந்து இதிலலாம் போட்டிருக்காங்களா குறும்படம்லாம். ஸோ சாச்சனா சொன்னது தப்பு, ஜாக்லின் சொன்னது தான் சரி அப்படின்னு இது ஆர்குமெண்ட்டாக முத்துக்கிட்ட வேறு இவங்க சாச்சனா கொண்டு போயிருக்காங்க. லக்ஸரிலாம் வந்து எடுக்கலான்னு சொல்கிறாங்க காஃபி பவுடர்லாம். காஃபிலாம் எல்லாருக்கும் தேவைப்படுமா என்ன, அதே இது மாவு எடுத்தால் ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யார் சொன்னது லக்ஸரியில் வருது தோசை மாவுன்னு முத்து கேட்பாரு. ஆமாம் அவங்க ஜாக்லின் தான் சொன்னாங்க அப்படின்னு. நிஜமாகவே அங்கே அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து குறும்படம்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க போல் சாச்சனாக்கு எதிராக வைரலாக. ஸோ அந்த பொண்ணு எங்கே எப்பயாவது ஒரு வாட்டி தான் அந்த பொண்ணு கரெக்டாக பேசும். முக்கால்வாசி நேரம் வந்து பொய்ன்னு தெரிஞ்சே பேசும், ஒரு சில நேரத்தில் பொய்ன்னு தெரியாமல் பேசிடும். ஸோ இங்கேயுமே அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு தான். ஜாக்லின் சொன்னது தான் சரியாயிடுச்சு. இந்த இடத்துல ஜாக்லின் கொஞ்சம் ஹாஷாகவே சாச்சனா கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும். உனக்கு தெரியுமா, அங்கே வந்து லக்ஸரியில் இருந்தது, தோசை மாவு தான் லக்ஸரியில் இருந்தது, காஃபி பவுடர் வந்து நெசசிட்டியில் தான் இருந்தது அப்படின்னும் போது இது மஞ்சரிக்கிட்டேயும் போகும். மஞ்சரியும் வந்து இப்படி அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது ஜாக்லின் சொல்லுவாங்க, இல்லை நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் காஃபியே குடிச்சிட்டுலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு. அது உண்மைதாங்க. ஒரு சிலர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் காஃபி மார்னிங் இருந்தால் அதை டீ இருக்குது இல்லைன்னு சொல்வார் விஷால் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு. அது டீ வந்து அவ்வளோ பேர் லைக் பண்ணுறது இல்லைங்க. அதுவும் மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு வரும்போது டீ ஈவினிங்கில் கூட ஓகே. மார்னிங்லன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து காஃபி வந்து கொஞ்சம் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் தான். நம்ம வந்து சீசன் 3லலாம் பார்த்திங்கன்னா வனிதாக்காலாம் வந்திங்கன்னா அந்த காஃபி பவுடருக்கு எனக்கு காஃபி கொடுத்தா தான் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்த 2-3 நாளே பஞ்சாயத்துலாம் போயிருக்கு. அதே மாதிரி மலையாள பிக் பாஸோ ஏதோ தெலுங்கு பிக் பாஸ்லலாம் காஃபிக்காக பெரிய பஞ்சாயத்தே போயிருக்கு. ஸோ அந்த காஃபிங்கிறது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும் பிக் பாஸ் வீட்டில். ஸோ இவங்க வந்து அதை மீன் பண்ணி சரி இப்போ இருக்குல்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த காஃபி வந்து அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, காலைல ஒரு கப் காஃபி இருந்தால் போகிறோம் அப்படின்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதை தான் அவங்க மீன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே அந்த காஃபியாக தான் இருக்குது, அதனால தான் நான் அது சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல எனக்கு அதாவது அந்த வீட்டில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து இது ஜாக்லினுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸாக இருந்தால் நான் தப்புன்னு சொல்வேன். மெஜாரிட்டி வைஸ் ப்ரையாரிட்டி அங்கே நிறைய பேர் காஃபி குடிக்கிறாங்க, காஃபி ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, காஃபியா டீயா அப்படின்னு வர பட்சத்தில் காஃபின்னு இருக்குது அப்படின்னா அவங்க எடுத்ததில் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது இப்படி தான் போச்சு. இங்கேயும் ஜாக்லினுக்கும் சாச்சனாக்கும் ஒரு இது கான்ட்ரவர்சி வந்துடுது. அதில் வந்து திருப்பி முத்து உள்ளே வந்துடுறாரு சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி. ஆனால் அதே சாச்சனாக்கு வந்து இந்த சைடு வந்து அவர் இப்போ என்ன இதை எடுத்து வச்சு பேசணுன்றியா, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தீபக் கிட்ட போய் பேசும்போது ஓகே தான், எனக்குமே காஃபி ப்ரிஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ முத்து சாச்சனா சைடு நிற்கிறதா இல்லைனா வந்து டீமுக்குள்ளே கேம் ஆடுறதான்றது இப்போ கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஏதோ பாய்ஸ் டீமில் இருந்துட்டாரு, தப்பிச்சுட்டு சாச்சனா கிட்ட நன்னோடில் மட்டும் வந்து ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு கேம் ஆடினார். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சாச்சனா வந்து முத்து பின்னாடியே சுற்றுறதுனால அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணவும் முடியாமல், உள்ளே வச்சுட்டு கேம் ஆடவும் முடியாமல், ஒருவேளை அவாய்ட் பண்ணிட்டா சேது சார் வந்து வீக்கெண்டில் ரோஸ்ட் பண்ணுவாரான்ற பதட்டத்துலேயும் இவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரா அப்படின்னு ஒரு இதுவாக இருக்குது. முத்து நீங்கள் டைவர்ட் ஆகி போயிட்டீங்கன்னா உங்கள் கேம் வந்து டான்ஸ் ஆடிடும். ஸோ அந்த பொண்ணை நம்பி டைவர்ட் ஆகிலாம் போயிடாதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஆடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.